எங்க ராணுவ வீரர்கள் யாரும் மிஸ் ஆகல அப்படின்னு சொல்லி நேத்து வரை சொல்லிட்டு இருந்த நம்ம ராணுவம் இன்றைக்கு புதிதாக ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். 10 ராணுவ வீரர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். எல்லாருமே இப்போ சீனாவுக்கு எதிராக, குறிப்பா சீன பொருட்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறோம். ஆனா உண்மையில் சீன பொருட்களுக்கு எதிராக நாம் திரும்ப வேண்டுமா, இல்ல இதை வேறொரு கோணத்தில் பார்க்க வேண்டுமா? பலவித புதுமையான தகவலுடன் இந்த ஒரு பதிவை பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நேற்று காணொளி போட முடியல, சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீன எதிர்ப்பு, அதை வைத்து இங்கே நடக்கும் அரசியல், ஏன் அந்த அரசியலை நாம் பார்க்க வேண்டும், இந்த மாதிரியான கேள்விகள் தான். 20 ராணுவ வீரர்கள் இறந்து விட்டார்கள், 76 ராணுவ வீரர்களுக்கு பலத்த அடிபட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வேறொரு செய்தி வந்துச்சு, யுஎன்எஸ்சியில் நமக்கு தற்காலிக அந்தஸ்து கிடைச்சிருக்கு. நிரந்தர உறுப்பினர் கிடையாது, இப்போ நம்ம தற்காலிக உறுப்பினராக மாறிவிட்டோம். கிட்டத்தட்ட 182க்கும் மேற்பட்ட வாக்குகள் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறதுலாம் வேறொரு செய்தி. ஸோ யுஎன்எஸ்சியில் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஒரு சீட் கிடைச்சிருச்சு. யுஎன்எஸ்சியில் சீட் கிடைச்சா என்னென்ன லாபம் இருக்கு, நஷ்டம் இருக்கு அப்படிங்கறது ஒரு பதிவுல பார்த்துட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கு, பார்க்காத நபர்கள் பார்த்து விடுங்கள். அப்படின்னா சீனா பலவிதமான பிரச்சனைகளில் இந்தியாவுக்கு எதிராக ஈடுபடுகிறது. கால்வான் பள்ளத்தாக்கை மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. பாங்காங் சோ என்கிற ஏரியும் அவர்களுடைய நோட்டமாகத்தான் இருக்கிறது. பாங்காங் சோ தான் அவங்களுடைய குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டாக இருக்கு. கால்வான் பள்ளத்தாக்கு அது அப்படியே மடைமாற்றம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எல்லை பகுதியாக இருக்கிறது என்று பல வல்லுநர்கள் சொல்கிறார்கள். கால்வான் பள்ளத்தாக்கினுடைய சேட்டலைட் இமேஜ் வெளியில வந்தது. அந்த சேட்டலைட் இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்லிருந்து 2 கிலோமீட்டர் வரையிலும் சீனாவினுடைய ராணுவ வீரர்கள், பலவிதமான வாகனங்கள், ராணுவ ஆயுதங்கள், இது எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வேறொரு புகைப்படம் வெளியில வந்த உடனே தான் அங்க ஒரு டேம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்திய ஊடகங்களுக்கு தெரிகிறது. ஸோ டேம் கட்டியிருக்காங்களா சீன அரசாங்கம்? ஏன் இந்த மாதிரி டேம் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சீனாவின் ராணுவ யுக்தியாக இருக்கிறது என்பதை வேறொரு பதிவில் பார்க்கலாம். நிச்சயமா அதை நம்ம பார்த்தே ஆக வேண்டும். ஏன்னா அவங்க வரலாற்றில் இந்த டேம் கட்டுறது, தண்ணீரை வேறொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்வது, இதெல்லாம் அவங்களுடைய ஒரு ராணுவ ஸ்ட்ராட்டஜி. அதுக்குன்னே ஒரு புக்கு வச்சிருக்காங்க. நம்ம எப்படி பகவத்கீதை, பைபிள், குரான் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வச்சிருக்கோமோ, அதே மாதிரி சீன ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேறொரு நபர் எழுதி கொடுத்த ஒரு புத்தகத்தை இன்றளவும் அவர்களுடைய போர் யுக்தியாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஸோ கால்வான் பள்ளத்தாக்கில் இவ்வளோ பெரிய ராணுவத்தை குவித்த உடனே நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லாம் கால்வான் பள்ளத்தாக்குக்கு போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சீனா எண்ணி இருக்கலாம். ஆனால் நம்முடைய ராணுவம் அப்படி செய்யலை. பாங்காங் சோ ஏரியிலும் நம்ம என்னதான் செஞ்சிருக்கோம், நம்முடைய ராணுவ வீரர்களை நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதன் காரணமாக அவர்களுடைய கனவு அங்கே பொய்ப்பிக்கப்பட்டது. பட் 10 நபர்கள் நம்முடைய ராணுவ வீரர்களை பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சீன அரசாங்கம், சீன ராணுவம் விடுதலை செய்திருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்கும்போது அதை மார்தட்டி நம்ம பெருசா வரவேற்பதா, இல்லை என்னடா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய சங்கடத்தில் இருக்கிறதா? இந்த 2 கேள்விகள் நம்ம மனதில் வருகிறது. ஏன்னா இந்திய ராணுவம், இந்திய அரசாங்கம் சொன்னார்கள் ராணுவ வீரர்களை யாரும் சீனா பிடித்து செல்லவில்லை அப்படின்னு சொல்லி. 1962க்கு பிறகு நம்முடைய இந்திய ராணுவ வீரர்களை சீனா பிடித்து செல்வது இதுதான் முதல் முறையாக இருக்கிறது. 10 ராணுவ வீரர்களை மீட்பதற்காக பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இது வெளியில தெரிஞ்சா இந்த ஒரு பிரச்சனை மறுபடியும் பெரிய அளவில் இருக்கும், அதனால நாங்கள் சொல்ல மறுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்தின் சார்பாக ஒரு செய்தி வெளிவந்திருந்தாலும் நிச்சயமாக இதை இந்திய மக்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஏன் இந்திய மக்களுடைய கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்திருக்கும், அவ்வளவுதான். பட் இந்திய மக்களுடைய கோபம் இப்போது எப்படி திரும்பி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாய்காட் சீனா, சீனாவினுடைய பொருட்களை தடை செய்யுங்கள் என்பது போலதான். ஸோ சீனாவினுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசாங்கத்தால் கிடையாது, எந்த ஒரு அரசாங்கத்தாலும், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல ஒப்பந்தம் செய்த எந்த ஒரு அரசாங்கத்தாலும் வேறொரு நாட்டினுடைய பொருளை முழுவதுமாக தடை செய்யும் அந்த ஒரு வல்லமை யாருக்குமே கிடையாது. அப்படி நம்ம தடை செய்து விட்டோம் என்றால் நமக்கு பெரிய நாடுகள் எல்லாமே பொருளாதார தடையை, பல நாடுகள் பொருளாதார தடையை விதிப்பதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படின்னா இப்போ என்னதான் செய்ய முடியும்? மக்கள் கொஞ்சம் உணர வேண்டும். மக்கள் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு தேவையில்லாத சீன பொருட்களை வாங்க வேண்டாம், வாங்கக்கூடாது. என்ன ப்ரோ 90% பொருட்கள் எல்லாமே சீனாவுடையதாக இருக்கிறதே, நான் இதை எப்படி பயன்படுத்தாமல் இருப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனது இருந்தால் மார்க்கம் உண்டு. இதுதான் சிம்பிளான ஒரு கோட். இதை மட்டுமே நம்ம மனசில் வச்சுட்டு அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், சீனாவினுடைய ஒட்டுமொத்த பொருட்களை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய கொமர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு 370 ப்ராடக்ட் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு 370 ப்ராடக்ட்டை லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுத்துட்டு அதில் 150 ப்ராடக்ட்டுக்கு தர கட்டுப்பாட்டு என்பதை கூடுதலாக ரொம்ப பெரிய கட்டுப்பாடெல்லாம் விதிக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. அதே மாதிரி டாக்ஸ் இங்கே கொண்டு வர்றதுக்கான அந்த டாக்ஸை அதிகரிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் செய்கிறனால சீனாவினுடைய ஏற்றுமதி, இந்தியாவுக்கான ஏற்றுமதி கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்புறாங்க.
சீனா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யவில்லை என்றால் இந்தியாவின் நிலைமை என்னவாக இருக்கும்? இதை மக்கள் யோசிப்பதை விட அரசாங்கங்கள் யோசித்திருக்க வேண்டும். ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இந்த இரண்டு கட்சிகளுமே யோசித்திருந்தால் இன்று இந்தியாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இது அரசாங்கத்தை குறை கூறும் ஒரு பதிவாக நீங்கள் பார்த்தால் ஆம், இது அரசாங்கத்தை குறை கூறும் ஒரு பதிவு தான். ஸோ முதல் குறை கூறல் எங்கே இருந்து தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விட்டர் ஃபைட்ல இருந்து தொடங்குது. என்னடா ட்விட்டர் ஃபைட்ல இருந்துலாம் ஒரு அரசாங்கத்தை குறை கூற முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஒரு சீன நாட்டுக்காரன் ஒரு ட்விட்டரில் ட்வீட் போடுறான். எப்படின்னா, பல இந்தியர்கள் டெலிவிஷன்லாம் மாடியிலிருந்து கீழே இழுத்து போடுறாங்க, எனக்கு சீனா ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டெலிவிஷன் டிவி எல்லாம் வெளியில் எடுத்து போடுறாங்க. ஆனால் நானும் தேடி பார்க்குறேன், எந்த ஒரு பொருளும் மேட் இன் இந்தியாவா இல்லை, அதனால் என்னால் போட முடியல. ஐயோ, இது இங்கே மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டே இல்லை என்று ரொம்பவே பச்சையாக அப்படியே சொல்லாமல் சொல்லி நம்மளை தலைக்குனிய வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம், மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பொருளை நான் பார்க்கவில்லை, அதனால் என்னால் எதுவுமே வெளியில் போட முடியல அப்படின்னு சொல்லி சீன நாட்டுக்காரன் சொல்லும்போது இது இந்திய மக்களுக்கு எவ்வளோ வலிக்குமோ அதே அளவு வலி இந்திய அரசாங்கத்திற்கும் வலித்திருக்க வேண்டும். இந்திய அரசாங்கம் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? பலவிதமான ப்ராஜெக்டில் சீனாவினுடைய அந்த ஈடுபாடை மேலும் மேலும் அதிகரித்து வருகிறார்கள். ஐபிஎல்ல விவோ அப்படிங்கிறவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க, அதை வேணால் ரத்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஐபிஎல் வந்து ஒரு டெஃபினிஷன் வருது, ஒரு டிக்ளரேஷன் வருது. இல்லைப்பா, ஐபிஎல்ல வந்து இந்தியாவின் பொருளாதாரம் தான் கூடுமே தவிர சீனாவினுடைய பொருளாதாரம்லாம் கிடையாது. ஸோ விவோ பார்ட்னர்ஷிப்பை நம்மளால் என்ன செய்ய முடியாது? ரத்து பண்ண முடியாது. ஒரு 1100 கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு ஏலத்தை நீங்க சீனாவுக்கு கொடுத்துருக்கீங்களாமே, அதை ரத்து பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முடியாது. சரி, அப்ப என்னதான் செய்ய போறீங்க? நாங்க வரி விதிக்க போகிறோம், கூடுதலாக வரி விதிக்க போகிறோம். சரி, நீ கூடுதலா 370 பொருட்களுக்கு வரி விதிக்க போறேன்னு சொல்ற. அப்படின்னா அந்த 370 பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கிறார்களா இல்லாட்டி இந்தியாவில் உற்பத்தி செய்கிறார்களா அப்படிங்கிறது உன்னால உறுதிப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கத்தை பார்த்து கேட்டோம்னா இல்ல. சோ இதனால யார் பாதிக்க போறாங்க? மக்கள். நாம் தான் மறுபடியும் பாதிப்படைய போகிறோம். அதனால சீனாவினுடைய பொருட்களை முழுவதுமாக தடை செய்யாமல் அப்படியே கொண்டு வந்துடலாமான்னு பார்த்தா இங்க இரண்டு விதத்தில் இதை பார்க்கணும். மக்கள் நமக்கு தேவையில்லாத ஆடம்பர சீன பொருட்களை தவிர்க்க வேண்டும். அது நிச்சயமா செய்தே ஆக வேண்டும். இந்திய அரசாங்கம் 370 பொருட்களுக்கு நீங்க தடை விதிக்க போறீங்க இல்லாட்டி வரியை கூட்ட போறீங்க அப்படின்னு சொன்னா அதை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கான ஒரு திறமையை இந்திய கம்பெனிகளுக்கு, நிறுவனங்களுக்கு நீங்கள் வளர்த்து விட வேண்டும். அதற்கான ஒரு சிச்சுவேஷனை இங்கே அமைத்து தர வேண்டும். நிச்சயமா அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இப்போது இந்தியாவில் இருக்கிறதா என்று கேட்டால் நம்ம யூஸ் பண்ற பேமெண்ட் கேட்வே பேடிஎம் அப்படிங்கிறது தெரியும். பேடிஎம்ல அலிபாபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அலிபாபா சீனாவினுடைய நிறுவனம் அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள் நமக்கு தெரியும். ஆனா இந்திய அரசாங்கத்துக்கு இது தெரியுமா? தெரியாதான். எப்படின்னா, அலிபாபா சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்தியாவினுடைய பேடிஎம்ல என்ன போட்டிருக்காங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலிபாபா சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு நிறுவனம். அதுக்கும் சீனாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியா அனுமதிக்கிறது. இது பேடிஎம்ல மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா? நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கும் இந்த லிஸ்ட் சீனாவினுடைய நிறுவனங்கள் இன்வெஸ்ட் செய்திருக்கும் இந்தியாவினுடைய பலவிதமான நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். பைஜூஸ் அப்ளிகேஷன், சொமேட்டோ, ஓலா, குயிக்கர், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த நிறுவனங்களில் எல்லாமே சீன நிறுவனங்களுடைய ஆதிக்கம் அதிக அளவு இருக்கிறது என்று சொன்னால் நம்மால் நம்ப முடிகிறதா? கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் டைரக்டா சீனாவினுடைய கைவசம் இந்தியாவில் இருப்பதாக சொல்கிறார்கள். வெறும் 500 நிறுவனங்கள் தானா அப்படின்னு பார்த்தா இல்லையா. நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு பில்லியன் கணக்கான தொகையை சீனா இங்கே இறக்குமதி செய்திருக்கிறது. ஸோ சீனாவை வேறு அறுத்துடலாமா அப்படின்னு பார்த்தா சீனாவை வேறு இருக்க முடியாது. ஏன்னா இந்தியாவின் சட்டத்திட்டம் அப்படி சொல்லவில்லை. சிங்கப்பூர், அலிபாபா சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட் மாதிரி இங்கே பல சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெடும், மலேசியா பிரைவேட் லிமிடெடும், அப்படி இல்லைனா யுனைடெட் கிங்டம் பிரைவேட் லிமிடெடும் என்ன ஒரு நிறுவனங்கள்? பொதுவாக பார்க்க போனால் சீனாவின் நிறுவனங்கள், ஆனால் இந்தியாவின் சட்டத்துக்கு உகந்த நிறுவனங்களாக இருக்கிறது. ஸோ சீனாவினுடைய பல பொருட்களை இங்கே தடை செய்ய முடியாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அலிபாபா பிரைவேட் லிமிடெட் சீனாவினுடைய சிங்கப்பூரினுடையது அப்படிங்கிறது தெரியாம நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுட்டோம்னா இது யாருடைய தப்பு? சாதாரண மக்களுக்கும் அலிபாபாவுக்கும் என்ன ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனால் இந்திய அரசாங்கத்திற்கும் அலிபாபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பல தொடர்புகள் இருக்கு. இதை சரிவர கவனித்திருக்க வேண்டியது யார் தான்? இந்திய அரசாங்கம் தான். ஸோ அவங்க செய்த பிழை தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறி நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, இன்னொரு விஷயத்துல ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதாவது சீனா இறக்குமதி செய்யும் பொருட்கள் சீனாவுக்கு நாம் ஏற்றுமதி செய்யும் பொருட்களை விட கூடுதலாக இருக்கிறது. சொல்ல போனா போன வருடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பில்லியனுக்கு நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்கோம்? கிட்டத்தட்ட ஒரு 90 பில்லியன் வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டா சொல்ல போனா 88 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 88 பில்லியன்ல ட்ரேட் டெபிசிட், வர்த்தக பற்றாக்குறை மட்டுமே எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 53 பில்லியன். அதாவது 53 பில்லியன் அதிகமாக நம்ம என்ன செய்யறோம்? சீனாவுக்கு கொடுக்கிறோம்.
கரன்சியாக, ஃபாரின் கரன்சியாக, டாலராக கொடுக்கிறோம். இதே ஒரு நிலைமையில் போனால் இந்தியாவின் கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்தியாவின் கையில் எவ்வளவு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பில்லியன் அளவுக்கான டாலர் இருப்பதாக சொல்கிறார்கள், ஃபாரெக்ஸ் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 500 பில்லியன் அந்நிய செலவாணியை வைத்து இன்னொரு 12 மாதங்களுக்கு நமக்கு தேவையான பொருட்களை என்ன செய்ய முடியும்? இறக்குமதி செய்ய முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ 12 மாதங்களில் நம்ம எந்த முடிவு எடுக்க போகிறோமோ அதை பொறுத்து தான் இந்தியாவினுடைய தலைவிதி மாறப்போகிறது என்று நம்மால் இப்பவே உணர முடிகிறது. இது இந்த வருடம் மட்டும் உணர்ந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக உணர்ந்திருக்க வேண்டும். எந்த அரசாங்கமும் இதை செய்யாத ஒரு பிரச்சனை காரணமாக ட்ரேட் டெபிசிட் மட்டும் இருக்கு. அதனால அந்த நிறுவனத்தை இல்லாட்டி சீனாவினுடைய பல நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்வது எக்காரணம் கொண்டும் நடக்காத ஒரு செயலாக இருக்கிறது. இந்த பதிவை பார்க்கும்போது நீ சீனாவுக்கு கூஜா தூக்குறியா இல்ல சீனாவுக்கு ஆதரவா பேசுறியா அப்படின்னு கேட்டா நான் இந்திய மக்களுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போதே இந்திய மக்கள், இந்திய அரசாங்கம் விழித்துக் கொண்டால் நிச்சயம் நாம் பிழைத்துக் கொள்வோம். அப்படி இல்லையா வீழ்ந்து விடுவோம். என்ன ப்ரோ சொல்றீங்க? ட்ரேட் டெபிசிட் இந்த சீனாவிட்ட மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இல்ல, இந்த நேரத்தில் வேறொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ட்ரேட் டெபிசிட், வர்த்தக பற்றாக்குறை, அதாவது அதிக அளவு பொருட்களை இறக்குமதி செய்து கொஞ்சோண்டு பொருட்களை மட்டும் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் இந்தியாவின் பட்டியலில் மொத்தம் 22. அதில் ஒரு நாடு தான் சீனா. இதே மாதிரி பல நாடுகளுக்கு, 22 நாடுகளுக்கு கூடுதலான பொருட்களை நாம் இறக்குமதி செய்கிறோம், குறைந்த அளவு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம். எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்கா, UAE, கத்தார், ரஷ்யா, சவுத் கொரியா, ஜப்பான், வியட்நாம், இந்தோனேஷியா, இவங்கெல்லாம். இந்த எல்லா நாடுகளிலிருந்தும் நமக்கு என்ன இருக்கு? ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது இருக்கு, வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சீன நிறுவனத்தையோ இல்லாட்டி ஒட்டுமொத்தமா சீனாவையோ என்ன செய்ய முடியாது? தடைப்படுத்த முடியாது. சோ 3 விஷயங்கள் ஆயிருச்சு. நீங்க வட்டியை கூட்டினீங்கன்னா அது சாதாரண மக்களைத்தான் பாதிக்கும். ஏன்னா இங்க பாதிக்கப்பட போவது பூவர் தான். மிடில் கிளாஸ்ல இருக்கிறவனோ இல்லாட்டி ஹை கிளாஸ்ல இருக்கிறவனோ இதனால பெரிய ஒரு பாதிப்பு வராது. ஆனா இந்த சைனாவினுடைய பொருட்கள், இந்த சீனாவினுடைய ரொம்ப விலை குறைந்த மலிவான பொருட்களை யார் அதிக அளவு பயன்படுத்துகிறார்கள்? மிடில் கிளாஸ் இல்லாட்டி அதுக்கும் கீழே இருக்கும் மனிதர்கள் தான். சோ நீங்க வரியை கூட்டினீங்கன்னா அது யாரை பாதிக்கும்? நிச்சயமாக அந்த மனிதர்களை பாதிக்கும். அவங்களுக்கான மாற்று பொருட்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளிலும் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டு விட்டதா? இல்லையே. நம்ம தான் எல்லாத்தையுமே தனியாருக்கு தாரை வார்த்துட்டு இருக்கும்போது இந்திய நிறுவனங்களுக்கு எப்படி இதை ஊட்டி வளர்த்து விட முடியும்? இந்த ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அடுத்ததா இங்க இருக்கிற ப்ரொடியூஸ் பண்ற நிறைய கம்பெனி நிறுவனங்கள் இருக்கு. இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் எவ்வளவு ரா மெட்டீரியல் சீனால இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மடங்கு ரா மெட்டீரியல். மருத்துவத்தில் மட்டுமே 3 மடங்கு ரா மெட்டீரியல் சீனாவிலிருந்து தான் வருகிறது. உலக அளவில் பார்க்க போனா 4வது பெரிய நாடு இந்தியா. எதுல? மருந்து தயாரிப்பதுல. 14வது நாடு இந்தியா, மருந்துக்கு வேல்யூ அடிப்படையில். ஆனா இந்த மருந்தினுடைய ரா மெட்டீரியல் எங்க இருந்து வருது? சீனாவிடம் இருந்து வருகிறது. இதை தயாரிப்பதற்கான முயற்சியில் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 70 வருடங்களாக இந்திய அரசாங்கம் என்ன தூங்கி கொண்டிருந்ததா? இந்த ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். BoyCott சீனா அப்படின்னு சொல்ற அந்த ஹேஷ்டாக் ஓகே தான்ப்பா, அதை நிறைய இடத்துல நம்ம செய்துதான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய அரசாங்கம் செய்யும் பிழையையும் நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும், அதை தட்டி கேட்க வேண்டும். இந்த ஒரு செய்தியினுடைய இம்பாக்டை நீங்க நல்லபடியா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்க. நான் பேசினதுக்கும் பின்னாடி காண்பித்திருக்கும் அந்த ப்ரூஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இந்த வீடியோவில் இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் மறுபடி பார்க்கும்போது நான் பேசியதற்கும் நீங்கள் பார்த்த ப்ரூஃபுக்கும் இடையே பல ஒற்றுமைகளை உணர முடியும். மறுபடி பார்த்தாதான் அதை உணர முடியும். அப்படி பார்த்த பிறகு எந்தெந்த விகிதச்சாரங்களில் நாம் மிகவும் கீழ்நிலையில் இருக்கிறோம், அதை எப்படி மேம்படுத்த வேண்டும், இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இல்லாட்டி இந்திய அரசாங்கமே நீ சீனாவுக்கு எதிராக இந்த முடிவை எடுக்கிறாய் என்றால் எங்களுக்கு நல்ல பொருட்களை தயாரித்து தருவதற்கான நிறுவனங்களை இங்கே கொண்டு வா, இல்லாட்டி நிறுவனங்களை உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த ஒரு ஹேஷ்டாகும் இங்கே பிரபலமாக மாற வேண்டிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். இதெல்லாம் புரியுற மாதிரி ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டுமா? இந்தியாவும் சீனாவும் வர்த்தகத்தை நிறுத்தி விட்டதப்பா. எல்லாரும் சொன்ன மாதிரி வர்த்தகத்தை நிறுத்தி விட்டது என்றால் சீனாவினுடைய வர்த்தகம் இருக்கு பாருங்க, எக்ஸ்போர்ட் இருக்கு பாருங்க, ஏற்றுமதி. அதுல இந்தியாவினுடைய ஏற்றுமதி எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 3%. அவங்களுடைய 100%ல் 3% மட்டும்தான் இந்தியாவினுடைய வர்த்தகம். அவங்களுடைய இம்போர்ட், அதாவது இறக்குமதி செய்வாங்கல்ல சீன நாடும், அது எத்தனை சதவீதம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 1%. ஸோ இந்த வர்த்தகத்தை நிப்பாட்டி விட்டோம் என்றால் சீனாவினுடைய 3% ஏற்றுமதி பாதிக்கும், 1% இறக்குமதி பாதிக்கும். இந்தியா கணக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா சீனாவிடமிருந்து எவ்வளவு பொருட்களை இறக்குமதி செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இறக்குமதி செய்யறதுல 14% சீனாவினுடைய பொருள், நம்ம ஏற்றுமதி செய்வதில் 6% சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். ஸோ இந்தியாவினுடைய இழப்பு என்னவாக இருக்கும்? 6% பொருட்களை நம்மளால ஏற்றுமதி செய்ய முடியாது,
14% பொருட்கள் நம்ம இந்திய நாட்டுக்குள்ள வரவும் செய்யாது. இந்த 14% பொருள் அப்படின்னு சொல்லும்போது இதுல நிறைய ரா மெட்டீரியல் தான் இருக்கு. அதாவது சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைச்சாதான் பலவிதமான பொருட்களை நம்மால் உருவாக்க முடியும். அப்படி இல்லையா நம்மால் பொருளை உருவாக்க முடியும், ஆனால் அந்த பொருட்களில் ஓட்டை உடைசல் இல்லாட்டி அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத ஒரு பொருளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படியே நம்ம உருவாக்கினாலும் அந்த பொருளின் விலை அதிகளவு இருக்கும். அதை சாதாரண மக்களால், ஏழை எளிய மக்களால் வாங்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஸோ இங்கே அரசாங்கங்கள் பல தவறுகளை செய்து விட்டார்கள். அதை மறுபடியும் மூடி மறைப்பதற்காக சீனாவை மட்டுமே குற்றம் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்று விழித்து கொண்டால் நிச்சயம் நமக்கு நேரம் இருக்கு. இன்று நாம் விழித்து விட்டோம் என்றால் இன்னும் ஒரு 5-6 வருடங்களில் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க முடியும். மறுபடியும் முடியாதுப்பா, சீனாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட், சீனாவினுடைய நிறுவனங்கள், இதற்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், மக்கள் பாய்காட் சைனா, ட்விட்டரில் சண்டை, ஃபேஸ்புக்கில் சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா இந்தியாவை யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஸோ இது இராணுவ வீரர்களுடைய பிரச்சனையாக இருந்தது. இப்போது அந்த இராணுவ வீரர்களுடைய அந்த பிரச்சனையிலிருந்து மாறி வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து நிற்கிறது. இந்த வர்த்தகத்தால் பாதிப்படையும் நபர்கள் யார் என்று கேட்டால் சாதாரண மனிதர்கள் தான். அவர்கள் பக்கம் இருந்து தான் இந்த ஒரு பதிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.